பிரிட்டனில் உள்ள ஒரு கிராமத்தில் இருந்தவர்கள் ஜான் மற்றும் மேரி. ஜானுக்கு தொழில் விவசாயம், அமைதியான வாழ்க்கை. ஒரு நாள் மேரி பக்கத்து நகரத்துக்கு போவதற்காக காரில் ஏறி இன்ஜினை ஸ்டார்ட் செய்ததும் பூம், கார் வெடித்து சிதறியது. சத்தம் கேட்டு ஓடி வந்த ஜான் மேரி பலத்த தீக்காயங்களுடன் தரையில் தூக்கி வீசப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். மருத்துவமனையில் சேர்த்த பின் உயிருக்கு ஆபத்து இல்லை. ஆனால் யார் இந்த பாம் வைத்தது? யார் அவருக்கு எதிரி? போலீஸ் விசாரணையில் அந்த பாம் துப்பாக்கி தோட்டாக்களில் இருந்த வெடிமருந்து பொருட்களை வைத்து தயாரிக்கப்பட்டிருந்தது தெரிந்தது. சீட்டுக்கு அடியில் பொருத்தப்பட்டிருந்ததால் கொலையாளியின் நோக்கம் காரை ஓட்டுபவரை கொல்வது. போலீஸ் விசாரணையில் ஜான் கையை காட்டியது. பக்கத்து வீட்டுக்காரரான டேவிட்டை ஜானுக்கும் டேவிட்டுக்கும் இடையில் வேலி பிரச்சனை இருந்தது. அதன் பொருட்டு சில நேரம் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. போலீஸ் விசாரணையில் டேவிட் இந்த குற்றத்தை செய்யவில்லை என நிரூபணம் ஆகியது. இந்நிலையில் ஒரு நாள் விடியற்காலையில் வீட்டு கதவை திறந்த ஜானுக்கு அதிர்ச்சி காத்து கொண்டிருந்தது. வீட்டு வாசலில் வெட்டப்பட்ட ஒரு ஆட்டின் தலை மாட்டியிருந்தது. அது கூடவே அடுத்தது நீதான் என்ற எச்சரிக்கை கடிதம். இதனைத் தொடர்ந்து மேலும் மிரட்டல் கடிதங்கள் வரவே ஜானுடைய பாதுகாப்புக்காக சில போலீஸ்காரர்கள் நியமிக்கப்பட்டார்கள். நாட்கள் ஓடியது. இதனைத் தொடர்ந்து ஏப்ரல் 30 1984 போலீஸுக்கு போன் வந்தது. பேசியது ஜான். என்னை பக்கத்து வீட்டு டேவிட் கத்தியால் கொல்ல வந்தான். வேறு வழியில்லாமல் தற்காப்புக்காக டேவிட்டை சுட்டு கொன்றுவிட்டேன். வீட்டுக்கு வந்து சேர்ந்த போலீசார் வீட்டை பார்த்து அதிர்ச்சியடைந்தனர். வீடு முழுவதும் சொட்டு சொட்டாக ரத்தம். முன்னறையில் டேவிட் தோட்டா காயத்துடன் செத்து கிடந்தார். கையில் கத்தி இருந்தது. ஒரு பெரிய சண்டை நடந்த தடயங்களாக அங்கு இருந்த சேர், டேபிள் எல்லாமே கவிழ்ந்து கிடந்தது. ஜான் வீட்டு சமையலறையில் பக்கத்தில் இருந்த வாஷ்பேஷனில் தலையை சாய்த்தவாறு கிடந்தார். பக்கத்தில் அவரின் துப்பாக்கியும் இருந்தது. உடல் முழுவதும் இரத்தம். கைகளில் காயம் எதுவும் இல்லை. ஆனால் இடுப்பின் இடது முனையில் இருந்து குறுக்கே வலது தோள்பட்டை வரை ஒரு பெரிய கத்தி வெட்டு. முகத்தில் வாயிலிருந்து காது வரை வெட்டப்பட்டு பார்க்கவே கொடூரமாக இருந்தது. பிறகு மருத்துவமனையில் 80 தையல் போடப்பட்டது. என்றால் எந்த அளவுக்கு பெரிய காயமாக இருக்க வேண்டும் என கற்பனை செய்து கொள்ளுங்கள். இப்பொழுது ஜானின் புகைப்படத்தை மறுபடியும் பாருங்கள். குறிப்பாக அவரது வலது காதிலிருந்து வாய் வரை உள்ள தழும்பு. என்ன நடந்தது? அன்று இரவு என் மனைவி வெளியே போயிருந்தாள். அப்போது பக்கத்து வீட்டு டேவிட் என்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்தார். நான் போலீஸ் கிட்ட அவரை பற்றி ஏன் புகார் கொடுத்தேன்னு கேட்டு சண்டை போட்டார். ஒரு கட்டத்தில் அவர் கத்தியை எடுத்து என்ன தாக்க ஆரம்பிச்சிட்டார். அவர் உங்களை தாக்கும்போது நீங்க தடுக்க முயற்சி பண்ணீங்களா? ஆமாம், அவர்கிட்ட இருந்து என்ன காப்பாத்திக்க எவ்வளவோ முயற்சி பண்ணேன். ஆனா அது முடியாம என்னோட உடம்புல எவ்வளவு நீளத்துக்கு கீறிட்டார். என் முகத்திலையும் குத்திட்டார். அப்போ நான் தடுமாறி பக்கத்து ரூமுக்கு ஓடிப்போய் என் துப்பாக்கியை எடுத்து சுட்டேன். போலீஸ் வீட்டை முழுவதுமாக சோதனை செய்து பல தடயங்களை சேகரித்தார்கள். ஜான் சொன்னது மாதிரியே வீடு முழுவதும் இரத்த காயங்களுடன் ஓடியதில் இரத்தம் பல இடங்களில் தெரித்திருந்தது. தடவியல் நிபுணர்கள் நன்கு ஆராய்ந்து பார்த்துவிட்டு சொன்னது, ஜானை அரெஸ்ட் பண்ணுங்க. என்னென்ன தடயங்களை வைத்து ஜானை குற்றவாளி என சொன்னார்கள்? முதலாவதாக சம்பவ இடத்தை பார்வையிட்டு இரத்தங்கள் உண்டாக்கும் வடிவங்களை பற்றி படித்த நிபுணர்கள் வீட்டில் இருந்த இரத்த துளிகள் மேலே படத்தில் உள்ள சாம்பிள் A மாதிரி உருண்டை வடிவில் இருந்தது என்பதை பார்த்தார்கள். இந்த மாதிரி வடிவம் இருந்தால் இரத்தம் உடலிலிருந்து வரும்போது அந்த நபர் ஓரிடத்திலேயே நின்றிருக்கிறார் என்பது உறுதி. அப்படி இல்லாமல் சாம்பிள் B மாதிரி இருந்தால் அந்த நபர் இரத்தம் வடியும் போது நடந்து ஓடிக்கொண்டிருக்கிறார் என்பது உறுதி. சாம்பிள் பியில் உள்ள இரத்தம் உண்டாக்கிய வாள் போன்ற வடிவம் முக்கியமானது. அதை வைத்து அந்த நபர் எந்த வேகத்தில் நகர்ந்திருக்கிறார் என கண்டுபிடிக்கலாம். இதன் மூலம் ஜான் சொன்னது போல அவன் டேவிட்டிடம் இருந்து விலகி ஓடிக்கொண்டிருக்கவில்லை என்று முடிவு செய்தனர். ஜான் தன்னைத்தானே அறுத்து கொண்டிருக்கிறான். இரண்டாவதாக டேவிட்டின் கையிலிருந்த ஜான் ஜோர்டனை செய்த கத்தியில் டேவிட்டின் ரத்தம் கொஞ்சம் கூட இல்லை. ஆனால் அவரின் கை முழுவதும் அவர் ரத்தம் இருந்தது. இதை வைத்து ஜானை டேவிட் தாக்கவில்லை என முடிவு செய்தனர். கத்தியை ஜான் டேவிட் இறந்த பிறகு வைத்திருக்கிறான். மூன்றாவதாக ஜானின் கையில் கத்தியினால் ஏற்பட்ட எந்த காயமும் இல்லை. ஒருவன் நம்மை தாக்க வரும்போது நம்மை அறியாமல் நம் கைகள் தடுக்க முயற்சிக்கும். அப்படி ஜான் செய்திருந்தால்
கண்டிப்பாக அவன் கைகளில் காயம் இருந்திருக்க வேண்டும். இதன் மூலம் ஜான் சொன்னது பொய் என நிரூபித்தனர். 4வதாக, ஜானின் உடலில் இருந்த காயத்தை பார்த்த டாக்டர்கள் அவன் உடலில் இருந்த காயம் ஒரு நேர்கோட்டை இடது இடுப்பிலிருந்து வலது தோள்பட்டை வரை வரைந்த மாதிரி இருக்கிறது. ஒருவனை கத்தியால் காயப்படுத்தும் போது அவன் கண்டிப்பாக அசைவான். அப்படி அசைந்திருந்தால் இந்த மாதிரி நேர்கோடு போட்டது போல காயம் இருக்காது. அதனால் ஜானே தன்னை கத்தியால் கிழித்திருக்கிறான். மேலும் வீட்டின் வாஷ்பேஷனிடம் தேங்கியிருந்த இரத்தத்தின் அளவை வைத்து ஜான் அதன் அருகில் நின்று தன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கிறான் என கண்டுபிடித்தனர். 5வதாக, தரையில் கவிழ்ந்து கிடந்த டேபிளுக்கு கீழே இரத்த துளிகள். சம்பவம் நடந்த பிறகு டேபிளை ஜான் கவிழ்த்திருக்கிறான் என உணர்ந்தனர். 6வதாக, டேபிளில் இரத்தக்கரையை பார்த்தார்கள். அது ஜானுடையது. ஆனால் அவன் டேவிட்டை சுட்ட துப்பாக்கியில் இரத்தக்கரை எதுவும் இல்லை. இந்த ஆதாரம் டேவிட் ஜானை தாக்குவதற்கு முன்பே ஜான் டேவிட்டை சுட்டிருக்கிறான் என்பது உறுதி செய்தது. நடந்தது என்னவென்றால், ஜான் டேவிட்டை பேச வேண்டுமென வீட்டுக்கு கூட்டி வந்து எதிர்பாராத தருணத்தில் சுட்டு கொன்றிருக்கிறான். ஜட்ஜுக்கு இத்தனை ஆதாரம் போதுமானதாக இருந்தது. 2 ஆயுள் தண்டனை அவன் எஞ்சிய வாழ்நாள் முழுவதும் ஜெயிலில் கழிக்கப் போவதை உறுதி செய்தது. நீங்கள் இதை கேட்கும்போது அவன் பிரிட்டனில் உள்ள ஒரு ஜெயிலில் தான் தப்பதாக செய்த தப்பை எண்ணி வருந்தி கொண்டிருப்பான். இவ்வளவும் எதற்காக செய்தான்? பணம். அவன் பெரிய பண பிரச்சனையில் இருந்தான். அதிலிருந்து தப்பிக்க தன் மனைவியை கொல்வதன் மூலம் கிடைக்கும் இன்சூரன்ஸ் பணத்தை உபயோகிக்க நினைத்தான். ஆனால் பாம் வெடித்ததில் தன் மனைவி தப்பியது பெரும் பிரச்சனையாக இருந்தது. அதனால் மிரட்டல் கடிதங்களை தனக்குத்தானே அனுப்பி பக்கத்து வீட்டுக்காரர் டேவிட் தான் மேரியை கொல்ல திட்டம் போட்டார் என பொய்யாக நிரூபித்து டேவிட்டை தீர்த்து கட்டுவதன் மூலம் டேவிட்டை குற்றவாளியாக ஆக்கிவிடலாம் என நினைத்ததின் விளைவு இந்த கொலை மற்றும் அதனை தொடர்ந்த நாடகம். ஒரு குற்றத்தை மறைக்க அவன் இன்னொரு குற்றத்தை உபயோகிக்க நினைத்து தவறாக போய்விட்டது. இந்த கேஸில் இரத்தத்தை ஆராயும் நிபுணர்கள் மற்றும் குற்றம் நடந்த இடத்தை ஆராய்ச்சி செய்யும் தடவியல் நிபுணர்கள் பெரும் பங்கு வகித்தனர்.